தமிழக வருவாய்த்துறையில் 30 விழுக்காடு காலி பணிகளில் நிரப்புமாறு விடிய அரசுக்கு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் இளநிலை வருவாய் ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் என்ற பதவியின் பெயரை மாற்றியும் அறையில் உதவியாளர் என்ற பெயரிலேயே பதவியின் பெயர் நீடிப்பதை மாற்றக் கோரியும் வலியுறுத்தினர். மேலும் 30 விழுக்காடு அளவுக்கு காலி பணியிடம் இருப்பதால் அவற்றை உடனடியாக நிரப்ப விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இல்லாவிட்டால் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். நிறைவேற்றாத பட்சத்தில் பிப்ரவரி 27 முதலாக காலவரையற்ற வேலைநிறுத்தம் நோக்கி சென்று விடுகிறோம். இந்த கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கை வருவாய்த்துறை அலுவலுக்கான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் என்பது வலியுறுத்தப்படுகிறது. பிற துறைகளுக்கும் வருவாய்த்துறைகளுக்கும் பணிப்பளு பணித்தன்மையில் வித்தியாசங்கள் இருக்கிறது. இது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை. இதனையும் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்ற இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.